பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்தியாவில் பாகிஸ்தானின் எக்ஸ் தளம் முடக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்தியாவில் பாகிஸ்தானின் எக்ஸ் தளம் முடக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பார்த்து வருகிறோம். பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளம் இந்தியாவில் முடக்கப்பட்டிருக்கிறது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்த தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தார்கள். பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளம் இந்தியாவில் முடக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆண்டன். இப்ப பாகிஸ்தானோட எக்ஸ் தளம் முடக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில். இந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. அதாவது சட்டப்பூர்வ கோரிக்கையின் பேரில் பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கு, அதாவது எக்ஸ் தள பக்கமானது இந்தியாவில் 3வது முறையாக முடக்கப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய பயனர்கள் அந்த கணக்கை கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் என்கின்ற அந்த எக்ஸ் தள கணக்கை அணுக முயற்சிக்கும் பொழுது அந்த கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளதாக தகவலானது வருவதை பார்க்க முடிகின்றது. உள்ளூர் சட்டங்களை மீறினால், ஒரு நாட்டினுடைய சட்டங்களை மீறினால் அல்லது செல்லுபடியாகும் நீதிமன்ற உத்தரவை பெற்றால் குறிப்பிட்ட நாடுகளில் அந்த உள்ளடக்கத்திற்கான அணுகலை கட்டுப்படுத்துவதற்கு அனுமதிக்கும் ட்விட்டர் வழிகாட்டுதல்கள் ஏற்கனவே இருக்கின்றது. அதற்கு இணங்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிறுத்தி வைப்பதற்கான காரணத்தை பொறுத்தவரையில் இந்திய சட்டங்களை மீறும் உள்ளடக்கத்துடன் தொடர்புடைய ஒரு செல்லுபடியாகக்கூடிய சட்ட கோரிக்கையின் காரணமாகவே இந்த கணக்கானது இந்த எக்ஸ் கணக்கானது பொதுவாக நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம். இந்தியாவில் பாகிஸ்தான் அரசுடைய இந்த எக்ஸ் தள பக்கமானது முடக்கப்படுவது இது 3வது முறையாகும். ஏற்கனவே இதே போல கடந்த ஜூலை மற்றும் மார்ச் 2023 அந்த வருடத்திலையும் இது போன்று அவர்களுடைய அந்த எக்ஸ் தள பக்கமானது முடக்கி வைக்கப்பட்டிருந்திருக்கின்றது. இது இந்தியாவை தவிர அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற பிற நாடுகளில் தற்பொழுது அவர்களுடைய கணக்கை அணுக முடியும், அந்த ட்விட்டர் கணக்கை அணுக முடியும். நான் பார்த்தது போல செல்லுபடியாகக்கூடிய சட்ட கோரிக்கைகளை பெற்றாலோ அல்லது உள்ளூர் சட்டங்களை மீறினால் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு கணக்குகளை ட்விட்டர் நிறுத்தி இது போன்ற எக்ஸ் தள பக்கங்களை ட்விட்டர் பக்கமானது நிறுத்தி வைப்பதை வாடிக்கையாக உள்ளது. அதேபோல யூடியூப் சேனல்கள் தவறான தகவல் மற்றும் வெறுப்பு உள்ளடக்கத்தை பரப்பியதற்காக பாகிஸ்தானை தளமாக கொண்ட சில சேனல்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்களையும் இந்தியா தடை செய்திருப்பதும் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று. தேசிய பாதுகாப்பு அல்லது பொது ஒழுங்கிற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உள்ளடக்கத்தை தடுக்கும் வகையில் தகவல் தொழில்நுட்ப விதிகள் 2021 கீழ் அவசரகால அதிகாரங்களை விதித்து இந்திய அரசாங்கம் இது போன்ற சமூக ஊடகத்தளங்களை தீவிரமாக ஒழுங்குபடுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்பொழுது இந்த ஒரு ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற இந்த காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நடைபெற்றக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை நேற்று மாலை எடுத்ததை நாம் பார்த்தோம். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பாகிஸ்தானுடைய அரசினுடைய அந்த எக்ஸ் தள பக்கமானது முடக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றதுமா. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆண்டன்.